யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா. யோகியுடன் கொஞ்ச தூரம். இதன் ஆசிரியர் எஸ். பார்த்தசாரதி ஐயா அவர்கள். இந்த யோகியுடன் பயணத்தில் நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு பேரருள். சுவாமி, நாங்கள் அனைவரும் ஒரு பெரிய விபத்திலிருந்து எந்தவித காயங்களுமின்றி தங்களின் பேரருளால் தப்பிப் பிழைத்தோம். நாங்கள் வந்த கார் எதிரில் வந்த லாரியில் மோதி பெரும் விபத்துக்குள்ளானது. நாங்கள் வந்த கார் பெருத்த சேதமடைந்தது. காரின் சேதத்தைக் கண்ட மக்கள் நாங்கள் சிறு காயங்கள் கூட இல்லாமல் தப்பிப் பிழைத்ததைக் கண்டு வியப்படைந்தார்கள். தங்களின் பெருங்கருணையால் தான் நாங்கள் தப்பி பிழைத்தோம் சுவாமி. தங்களின் அருள் இல்லையெனில் விபத்தில் நாங்கள் மாண்டு போயிருப்போம் சுவாமி. யோகியின் பக்தர் தன் குடும்பத்தோடு யோகியை காண திருவண்ணாமலை வரும்போது ஏற்பட்ட பெரிய விபத்தை யோகியிடம் பதைபதைப்போடு விவரித்தார். அவர் மீண்டும் மீண்டும் யோகிக்கு நன்றி தெரிவித்தார். அவர் கண்கள் கலங்கின. அவரது குடும்பத்தாரின் முகங்களில் விபத்தினால் ஏற்பட்ட அதிர்ச்சி இன்னும் ஸ்பஷ்டமாக தெரிந்தது. அக்குடும்பமே யோகிக்கு மீண்டும் மீண்டும் நன்றி தெரிவித்தது. யோகி பக்தரின் உணர்ச்சி பெருக்கையும் விபத்தின் அனுபவங்களையும் அமைதியாக கேட்டார். பக்தர் மீண்டும் மீண்டும் யோகி பேரருள் புரிந்து குடும்பத்தை காப்பாற்றியதற்கு நன்றி பகிர்ந்து கொண்டே இருந்தார். யோகி விடாது மௌனம் காத்தார். சற்று நேரம் கடந்தது. பக்தரின் உணர்ச்சி பெருக்கு சிறிது குறைந்தது. எனினும் யோகியின் அருளும் மீண்டும் நன்றி பகர எத்தனித்தார். என்ன அருள் நண்பா? அருள் இருந்திருந்தால் விபத்து எப்படி நேர்ந்திருக்க முடியும்? யோகி பளிச்சென கேட்டார். பக்தர் திக்குமுக்காடி போனார். என்ன நடக்கிறதோ அது என் தந்தையின் விருப்பப்படியே நடக்கிறது. எது நடக்கிறதோ அது என் தந்தையின் விருப்பப்படியே நடந்தது. எது நடக்கப் போகிறதோ அது என் தந்தையின் விருப்பப்படியே நடக்கும். அனைத்துமே என் தந்தையின் விருப்பப்படி நடப்பதால் எதுவுமே தவறில்லை நண்பா. என் தந்தை ஒருபோதும் தவறு செய்வதில்லை. என் தந்தையை நினைப்பதுதான் வாழ்க்கை. என் தந்தையை மறப்பது சாவாகும். நாம் தந்தையை நினைத்து வாழ்ந்திடுவோம் நண்பா. இவ்வுலகில் என் தந்தையை தவிர எதுவுமே நிரந்தரமில்லை. என் தந்தை ஒருவரே எப்பொழுதும் இருக்கிறார். மற்றதெல்லாம் மாயை என்று சான்றோர்கள் சொல்கிறார்கள். மாயையான இந்த வாழ்வில் என் தந்தையிடம் சரணாகதி செய்துவிட்டு தந்தையை எப்பொழுதும் நினைத்திருப்போம் நண்பா. அந்த முதிர்ந்த பக்தர் யோகியின் அமுத மொழியை கேட்டு விக்கித்து போனார். அவரது படபடப்பு அடங்கியது. யோகி என்னை நாமம் பாடச் சொன்னார். யோகிராம் சுரத்குமாரா, ஜெயகுரு ராயா, ஜெயகுரு ஜெயகுரு ராயா. நான் மெதுவாக பாடலானேன். பக்தரும் அவரது குடும்பமும் நாமத்தை பின்தொடர்ந்து பாடினார்கள். அங்கே தெய்வீக அமைதி தவழ்ந்தது. யோகியின் பேரருள் அங்குள்ளோர் அனைவரையும் வாழ்வை கடந்து அண்டப் பெருவெளியில் நான் என்ற பாரம் இல்லாமல் உலாவ வைத்தது. யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா. நாம் எப்பொழுதும் நம் உயிர் உள்ளவரை பகவானுடன் பயணித்து கொண்டே இருப்போம்.